ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. அதுவும் எப்போன்னு பார்த்தா சில மாதங்களுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன நடந்தது, எதனால் நடந்தது, என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூபியை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க ஆக்ரான்ற இடத்துல. ஓகேங்களா? சில மக்கள் வந்து அந்த கிராமம் தானே, சும்மா புதரு காடு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே சில மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, எலும்புகள் அங்கங்கே கிடக்குது. அது எதுவுமே வந்து ஒரு நார்மலாக நம்ம சாப்பிடுங்களேன், கோழி எலும்பு, ஆட்டு எலும்பு அந்த மாதிரி சின்ன சின்னதாக இல்லை, எல்லாமே பெரிய எலும்புகளாக கிடக்குது. ரொம்ப அதிகமான இல்லை, சின்ன சின்ன எலும்பு அங்கங்கே பெருசாக கிடக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தேடி போய்கிட்டு இருக்கும்போது என்னடா இது திடீர்னு இந்த மாதிரி யூஸ்வலாக போயிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி வந்து எலும்பெல்லாம் கிடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே துர்நாற்றம் அடிச்சிருக்கு. அந்த ஸ்மெல் யாராலையுமே அங்கேருந்து தாங்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்னடா இதுன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் தேடி பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பொணம் கிடக்குது. ஒருத்தரை வந்து கொன்று அங்கேருந்து புதைச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண வண்டியெல்லாம் உடச்சி போட்டு அங்கே புதைச்சிருக்காங்க. என்னடா இது நடக்குதுன்னு அங்கே இருக்க மக்கள்லாம் பதறி போய் போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போலீஸ்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணி அவங்க அதுக்கு மேலே லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. யார் என்ன இதுன்னு பார்க்கும்போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, தினேஷ்குமார்னு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி இறந்துருக்காரு. இவர் எப்படி இங்கே இறந்தார்? அவங்க கிராமத்தில் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, அந்த தினேஷ்குமார்ன்ற அவரே காணோம், எங்கே வெளியூர் போயிருப்பார், ஏதோ வேலைக்கு போயிருப்பார் அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவர் அங்கே இறந்து கிடந்தார். ஒரே கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. என்னடா இது கொஞ்ச நாளாக காணா போன ஒருத்தன் நம்மளுடைய கிராமத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக கொன்று புதைச்சி இருக்காங்க. அந்த எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து ஒரு செத்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும் அவர் இறந்து. ஓகேங்களா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க விலங்குகள், அது வந்து ஒரு குக் கிராமம். அங்கே இருக்க விலங்குகள் நரி ஏதாவது ஒன்று வந்து கடித்து சாப்பிட்ருக்கும். அந்த ஒரு மனுஷனை வந்து குதறி வச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. என்ன இதுன்னு அவங்க நூல் பிடிச்சி யாரால் இறந்தது, என்ன ஆச்சு, அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவரை கொலை பண்ணியிருக்காரு. அதுவும் எப்படி கொலை பண்ணியிருக்காருன்னா, சுற்றி இருக்கு இல்லைங்களா, அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு பேர் வந்து விஷ்ணு. விஷ்ணு வந்து அவரோட ஃப்ரெண்டு தான். ரொம்பவே ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு தான். யூஸ்வலாக ஒன்றா சுற்றுவாங்க, போவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. ரெகுலராக ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கவங்க அதுவும் கொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹேமர் சுத்தியை வச்சு தலையில் கண்ணா பின்னான்னு அடித்து கொன்று அவருடைய வண்டியை உடச்சி புதைச்சிருக்காங்க. ஆனால் எந்த ரீசனுமே தெரியல, ஏன் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்களான்னு நம்ப முடியாத அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க. ஏன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கொண்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணை அப்போ தான் தெரிய வருது எதனால் கொண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கேமுங்க, ஆன்லைன் கேமில் பணத்தை வந்து பெட் பண்ணி விளாண்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த கேம் விளாண்டு அதில் வந்து இந்த விஷ்ணு வந்து அந்த கேமில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? சில டைம் ஜெயிச்சிருக்காரு, சில டைம் தோற்றுருக்காரு. ஆனால் வந்து பெட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்குது, இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து யார், தினேஷ்குமார் வந்து தோற்றுக்கிட்டே இருக்கார். அந்த விவசாயி சொன்ன இல்லைங்களா, அந்த விவசாயி வந்து தினேஷ்குமார், அவர் தான் இறந்தவர். அவர் தோற்று போயிருக்காரு. 17,000 ரூபா வரைக்கும் பெட் பண்ணியிருக்காங்க. போய்கிட்டே இருக்குது, பெட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அவரால் காசு பே பண்ண முடியல. அப்போ தரேன் இப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த விஷ்ணுன்றவர் அக்செப்ட் பண்ண முடியாமல் பேச்சுவார்த்தை அதிகமாகி ஆர்கியூமெண்ட் அதிகமாகி அந்த ஒரு எமோஷனை, அந்த ஒரு ஆங்க்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஆங்க்ரி வந்து பிரேக் டவுன் ஆகி அவர் கொல்கிற அளவுக்கு போயிருக்காரு. கொல்லவும் செஞ்சிட்டாரு. சுத்தியை வச்சு மட்டுமே கொண்டு இருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க, சுத்தியை வச்சு ஒரு அடியிலலாம் கொல்ல முடியாது. எத்தனை வாட்டி அடிச்சிருப்பாங்க, தலையில, உடம்புல, கண்ணா பின்னான்னு அடித்து உடம்பு நம்மலாம் கிழிச்சு அவர் கொன்று அங்கே இருக்க ஒரு புதரில் புதைச்சி வச்சுட்டு அவருடைய வண்டியவும் உடச்சி யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வண்டியை உடச்சி புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி அவருக்கு அந்த ஒரு தைரியம் வந்துச்சு? புதைச்சிட்டு ஒருத்தரை கொன்னுட்டு எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அவரும் வந்து எஸ்கேப் வேறு ஊருக்கு எங்கேயும்லாம் போல. அவரும் ஆஸ் யூஷுவல் அவருடைய டே டு டே லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு, வேலைக்கு போகிறார். அவர் வந்து ஒரு தினக்கூலி தான், தினைக்கும் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்தால் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்களால இப்போ இந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெகுலராக வந்து கேம் விளாண்டுருக்காங்க. அந்த கேம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துருக்காங்க. ஸோ காசை தான் பெட் பண்ணி விளாண்டுருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? பெட் பண்ணி விளாண்டு கொன்று அவரை தரன்னு இழுத்துட்டு போய் புதைக்கிற அளவுக்கு போயிருக்கணும். இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிருக்கு ஒரு கேமால் மட்டும். அது ஒன்றும் ஒரு பயங்கரமான செஸ் கேமோ ஒரு ஒலிம்பியா கேமோலாம் கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு லூடோ கேம். ஓகேங்களா? அது வந்து ஒரு 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 அன்ஸ்கில்டு ஒரு கேம் அது. ஓகேங்களா? அது சும்மா சாதாரணமாக கேமில் முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை ரத்தத்தில் கொண்டு போய் முடிச்சிருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அடிக்ட் ஆகிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்ம கவர்மெண்ட்டில்
நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அது வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் நிறையா இடத்துல அது விளையாடப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்னமும் நிறைய இடத்துல ப்ராப்பரான ரூல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணவே இல்லை. இன்னமும் மக்கள் அதை விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, எவ்வளவோ கேம்ஸில் மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ட்ரீம் 11 கிரிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு, ஐபிஎல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே ட்ரீம் 11 விளையாடுவாங்க. அதில் எவ்வளோ கோடிகள் இழந்துட்டு இருக்காங்க எல்லாரும். இதை வந்து யாருமே வந்து ப்ராப்பராக ரூலை வந்து ரெகுலேட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்மளோட ரம்மி நாயகன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பார் ரம்மியை. ஆன்லைனில் பிளட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. எல்லாமே வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக மக்கள் மனசில் இது ஜெயிச்சிடலாம் போயிடலாம் அப்படின்னு எளிமையான மக்கள் இவங்களாம் பாருங்கள், தினக்கூலி. அவங்க மனசில் ஒரு ஆசையை தூண்டி விட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு கடைசியில் வந்து சொல்லிவிடுவாங்க, இந்த இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து விளையாட முடியாமல் இதில் வந்து பணம் அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இடத்துல மூலையில் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பெருசாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்ட மாட்டாங்க. இதை நம்பி நிறைய மக்கள் இந்த கேம்குள்ளே போய் விழுந்து ஏமாந்து இந்த மாதிரி ரத்த பலிலாம் வாங்கியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோசமாக நடந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, இந்த போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சிசிடிவி கேமராவால் கண்டுபிடிச்சேன், அப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. சிசிடிவி ஒருத்தனை கொன்று புதைக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்குன்னா அங்கே எப்படி சிசிடிவி கேமரா இருக்கும், அந்த ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் போலீஸ் வந்து அதை சொல்லியும் இருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சரி, கொலை பண்ணிவிட்டு அவரால் தப்பிக்க முடிஞ்சதா? கண்டிப்பாக கிடையாது. கோர்ட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302 மர்டர் படி அவங்களுக்கு வந்து கேஸில் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிசி செக்ஷன் 201 எவிடன்ஸை மறைச்சதுக்காக அவங்கள 7 வருஷம் சிறை தண்டனையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாவர வரைக்கும் அவங்க இது வரைக்கும் சிறையில் தான் இருந்தாகணும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது எல்லாமே நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. இந்தியாவில் இது ஒன்றும் ஃபஸ்ட்டு கேஸ் கிடையாது. பட் ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு கேமுக்காக பணத்தை கட்டி விளாட்றோம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளாட்றோம், எல்லாம் ஓகே. கொள்கிற அளவுக்கு ஒரு மனுஷனை எப்படி தூண்டுது? அவன் எதுக்கு 17,000 ரூபா வரைக்கும்? ஏன்னா தினக்கூலி இல்லையா, அவன் ஒரு நாளைக்கு 17,000 சம்பாதிக்க போகிறது இல்லை, ஓகேங்களா. அவன் மாத சம்பளமே அவ்வளோ இருக்குமான்றது கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனால் அவனுடைய தொழிலை வளர்க்காமல், அவனுடைய தொழிலை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு கேமில் ஃபோக்கஸ் பண்ணி உயிர் போகிற அளவுக்கு மோசமாக நடந்திருக்குன்னா இது வந்து நம்மளால் நார்மலாக எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய பசங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் விளாட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. ஈவன் நானே சில வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரீம் 11 விளாண்டு எவ்வளோ காசு போயிருக்கு, ஓகேங்களா. சில ஆயிரங்கள் போயிருக்கு. எனக்கு ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, ஓகே இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப மோசமான இதுன்னு சொல்லி நான் விட்டு வெளில வந்துட்டேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது விளையாண்டாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது. இதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாகுது, உங்களை மீறி நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் என்ன தான் நினச்சாலும் அந்த எமோஷன் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமில் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களால் பண்ண முடியும், அந்த இடத்துல இருந்து நவுந்து வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே பிரச்சனை திரும்பி போய் சண்டை போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அந்த 10 நிமிஷம் கேப்பில் உங்களோட எமோஷன் பீக்கில் இருந்தது வந்து கம்மியாயிடும், ஓகேங்களா. கம்மியாயிடுச்சுன்னா சயின்டிஃபிக்காகவே நீங்கள் வந்து ஒரு காம் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் மூளை வேலை செய்யும். அது இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் மட்டும் தான் வேலை செய்யும். என்ன செய்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன வார்த்தைகள் வருது, நீங்கள் உங்களோட ஆக்ஷன் உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஈவன் யாராக இருந்தாலுமே யாருக்குமே வந்து கோவம் வராதுன்னு சொல்ல முடியாது. கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் வருது அப்படின்னா அவன் அதுக்கு வந்து யூஸ்டுவும் கிடையாது, அவன் ஒரு பழகினவன் கிடையாது, அவன் வந்து கொலைகாரன் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு. அவன்கிட்ட அவனை கொலை பண்ண தோணுதுன்னா அவனால் அந்த எமோஷன் அந்த டைமில் ஹேண்டில் பண்ண முடியல. நிறையா பேர் எமோஷ்னல் அப்நார்மலாக ஆகிற விஷயம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது. நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் சேருங்க, ஓகேங்களா. ஸோ இதை நான் இன்றைக்கி சொல்லணும், உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு டேக்அவே நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. எமோஷனை ஹேண்டில் பண்ணுங்கள், ஆன்லைன் கேம்ஸில் போய் மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.